இபிஎஸ் விஜய் வெள்ளம் கொடுத்து கொள்ள பார்க்குறாரு. விஜயகாந்த் அதற்கான உழைப்பை செலவழித்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவருக்கு பர்சனலாக தெரியும், இன்னொருத்தர் வந்து கேண்டிடேட்டை கொண்டு கொடுக்கல. அப்போ இப்படி ஒரு பலகீனம் வந்து விஜய்கிட்ட இருக்குது. அந்த பலகீனம் கரூருக்கு பிறகு வெட்ட வெளிச்சமாட்டாய். இப்போ வந்து தாவேக்காவை வைத்து பாஜகவுக்கு இபிஎஸ் வந்து செக் வைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக வைப்பார். அதில் தான் அண்ணாமலை அலர்ட் ஆயிட்டாரு, மோடி லாயலிஸ்ட் அலர்ட் ஆயிட்டாங்க, பிஎம்ஓ அலர்ட் ஆயிட்டாங்க. அதிமுக தாவேக்கா வரும் பட்சத்தில் டிடிவிக்கு இன்னும் மிகப்பெரிய சிக்கலா மாறுமா, எப்படி நம்ம பார்க்கலாம்? அண்ணாமலை டிடிவி பிஎம்ஓல ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அது விஜய் வந்து இந்த விஷயத்துல அமைதியா இருக்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை கொண்டு போய் விடும் தாவேக்காவை? பார்கெனிங்கும் அடிச்சிடும். நாளைக்கு தனிச்சு போட்டி போடும் போதும் சிக்கலாயிரும். இப்போ தனிச்சு போட்டி போடுறது மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. 2 நாட்கள் இபிஎஸ் அவர்களுடைய கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடி 2 இடங்கள்ல பார்க்குறோம். ஒரு இடத்துல ஒரே கொடி, அடுத்த தினம் பார்த்தா அவ்வளவு கொடி கொண்டு வராங்க. இதில் இபிஎஸோடைய ரியாக்ஷன் தான் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு 2 நாட்களில்? இபிஎஸ் விஜயை வெள்ளம் கொடுத்து கொள்ள பார்க்குறாரு. விஜயை செயலிழக்க வைக்கிறாரு. விஜய் தரப்பை குழப்பத்தில் ஆழ்த்துறாரு. விஜய் தரப்பு சிவாஜி ரசிகர்கள் எமர்ஜென்சி எதுக்கணுமா, எமர்ஜென்சி ஆதரிக்கணுமான்னு சிவாஜி எடுக்காத போது கன்ஃபியூஷன் ஆகினாங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் ரசிகர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, குழப்பத்துக்கு ஆட்படுத்துறாரு. இந்த இடத்துக்குள்ள இந்த நிகழ்வு சரியா தப்பான்னு விஜய் தரப்பால் அறுதிட்டு ஆணித்தரமா தலைமையிலேருந்து ஒரு பதிலை சொல்ல முடியல. என்னை பொறுத்தளவில் விஜய் வந்து இதை மறுத்திருக்கணும். ஓகே, இல்லை இப்போ கிரவுண்டில் வந்து தாவேக்கானுடைய தொண்டர்கள் தரப்பு அதிமுக கூட போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த வாதம் வைக்கப்படுது. அதுதான் விஜய் தனிச்சு நிற்க முடியாம விஜயை செயலிழக்க வைக்கிற அந்த வெள்ளம் கொடுத்து கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை சமர்த்தரான ஒரு பெரிய அரசியல்வாதியான கவுண்டர் பண்ணுவாரு. கலைஞர் ஜெயலலிதா மாதிரி அவர் தலைவராக முயற்சி பண்றாரு, முடியாது. அதுக்குள்ள சூழ்நிலை இப்போ அவருக்கு ஓபிஎஸ் நீக்கினதுல இதெல்லாம் அது அடிபட்டு போயிருக்குங்கிறது வேற விஷயம். பட் அவர் சளைக்காம கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி அவர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் தன்னை தகவம்பதற்கும் தெளிவான அரசியல் அவர் பண்றார். ஓகே, இப்ப நீங்க இந்த கொடி காட்டுறது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இல்லையே. ஓகே, இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து சூழல்கள்லாம் வந்து மாறுது. கடந்த காலங்களில் அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை பேசினதை விட இப்போ வந்து இபிஎஸ்க்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கா? கண்டிப்பா விஜயால தனிச்சு நிற்க முடியாதுங்கிற ஒரு தோற்றம் வந்து தெளிவாக வந்துட்டு. ஏன்னா விஜயை தனிச்சு நிற்க விரும்பல. அதனாலதான் விஜயை தனிச்சு நிற்பதற்கான அந்த முஸ்தீபுகள் முயற்சிகள் அதில் உள்ள பிரயத்தனங்கள் எதையுமே அவர் செய்யல. ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். சீமான் கிட்ட அவர் வந்து அண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி கூட போய் உதயநிதி அதிகாரத்தை ஒழிச்சிரும்னு பேசியிருக்கிறார். அது முன்னாடி. இப்போவும் அதே மாதிரியான டாக்ஸ் போகுதுங்கிறீங்களா? இப்போ விஜயும் சீமானும் விரோதம் ஆயிட்டாப்ல. அரசியலுக்குள்ள வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு மனநிலை டிஃபீட் டிஎம்கே தான் அவருக்கு மனநிலையா இருந்தது. அந்த மனநிலையில இருந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தவர்னால அவர் தான் விஜயகாந்த் மாதிரி தனிச்சு நிற்கிறதுக்கு 234 கேண்டிடேட்டை தயார் பண்ணுங்கிற அந்த முன்னேற்பாடுகள் எதுலையுமே அவர் செய்யலை. எந்த ஒரு தொகுதிக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கு போடணும், அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யணும், முன்முயற்சிகளில் ஈடுபடணும், அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, எத்தனை நாள் ரசிகராக இருக்கீங்க, கட்சியில் இருக்கிறீங்கலாம் அவங்க கூட ஒரு அஃபினிட்டியை கிரியேட் பண்ணணும்னு எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை. சீமா 150 கேண்டிடேட் வர போட்டுட்டாரு, 214 தெளிவாக போடுறாரு, 4 கட்சியும் எதுக்குறாருன்னு சொல்லும்போது அவர் அதற்கான உழைப்பை நல்கிறார். விஜயகாந்த் அதற்கான உழைப்பை செலவழித்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவருக்கு பர்சனலாக தெரியும், இன்னொருத்தர் வந்து கேண்டிடேட்டை கொண்டு கொடுக்கல. அப்போ இப்படி ஒரு பலகீனம் வந்து விஜய்கிட்ட இருக்குது. அந்த பலகீனம் கரூருக்கு பிறகு வெட்ட வெளிச்சமாட்டாயிற்று. அமைப்பு இல்லை, ஆள்பலம் இல்லை, ரசிகர்கள் இருக்காங்க. அதை பயன்படுத்தி விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடியை பாதிக்கும். 40% ஜெயலலிதா இருந்ததுல 7% சீமான் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. நான் பிரின்சிரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி, பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், இவங்களெல்லாம் ஆசாரி, இவங்களெல்லாம் சீமான் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு பிராமின்ஸு, அப்பர் காஸ்ட்டு,
இவங்களெல்லாம் வந்து இவர் அண்ணாமலை தட்டி தூக்கிட்டாரு. சரி. ஓபிஎஸ் டிடிவியால முக்குலத்தோரில் பாதிப்பு, திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் ஒரு 4-5% எடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் போய் ஜெயலலிதாட்ட இருந்தால பாதி தான் எடப்பாடிகிட்ட இருக்குது. விஜயும் தனி கட்சி ஆரம்பிச்சா பெரிய கேஷுவாலிட்டி எடப்பாடிக்கு தான். இல்லை, இப்போ கடைசி வரைக்குமே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியிட்ட வீடியோவில் கூட அது நேரடியாக சிஎம்கான ஒரு மெசேஜாக தான் இருக்குது. அப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறது இன்னுமே வந்து நிலைநிறுத்த தான் முயற்சி பண்ணுறாரு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் விஜய் வேறு, விஜய்க்கு அபிமானிகள் வேறு, அவங்க இன்னும் ஓட்டா மாறல. விஜய் அன்ப்ரூவ்ட் நாட் டெஸ்டட். அப்போ விஜய் என்னதான் சவால் விட்டாலும் என் மகனுக்கும் உனக்குள்ள பிரச்சனைல ஏதாவது பண்ணலாம் தம்பி, நீ எனக்கு மகன் மாதிரி தான். ஒரு எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர் சாகத விரும்ப மாட்டாங்க. இது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் வந்து எடப்பாடியை தான் எதிரியா பார்க்கறாரு, விஜய் எதிரியா பார்க்கல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ப்ரூவ் பண்றது தனக்கு லாபம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதே வேளையில ப்ரூவ் பண்ணாம எடப்பாடி கூட போறது அது ஒரு சிறிய அளவிலான தனக்கு நஷ்டம்னு ஸ்டாலின் பார்க்கிறார். இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து தாவேக்காவை உள்ள கொண்டு வரத பாஜக எப்படி பார்க்கும்? பாஜக 2 விதமா பார்க்குது. அண்ணாமலை அதுக்கு எதிரான கருத்தை நேற்று சொல்லிட்டாரு. அண்ணாமலை வந்து விஜய்ங்கிற அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் லீடரை வச்சு 18% என்டிஏ ஓட்டின் ஹீரோவான தனக்கு எதிராக நயனார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவங்கெல்லாம் சதி பண்றதாட்டு அவர் உணர்றாரு. அந்த சதி திட்டத்தை உணர்ந்த பிறகு விஜய் விஷயத்துல அவர் முதல்ல விஜய் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அப்ப 2வது வந்து தவறு தாவேகாவினர் மீதும் விஜய் சொல்லல, தாவேகாவினர் மீதும் அரசு அதிகாரின் மூலமும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 3வது கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அவர் கொள்கை வேற எங்க கொள்கை வேறன்னு சொன்னது மட்டும் இல்ல, கரூர் அமைதியான இடம் எப்ப வேணாலும் வரலான்னு நயனார் நாகேந்திரன் பேசுனதுக்கு நேர் எதிர்பதமா அண்ணாமலை பேசிட்டாரு. இல்ல, இப்ப விஜய வந்து சப்போர்ட் பண்றதுல அதிமுக முன்னாடி இருக்கா இல்ல பாஜக முன்னாடி இருக்கா அப்படிங்கிற பாஜக வேஸ்ட். பாஜகவால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இல்ல, விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை நயனார் தொடர்ச்சியா சொல்றாருல சார். அண்ணாமலை எழுத்து அடிச்சுட்டாரு, தனக்கு எதிரான சதின்னு அதை அடிச்சுட்டாரு. சோ பாஜக வந்து தேசிய கட்சி, மூப்பனார் ஒண்ணு சொல்லுவாரு, வாழப்பாடி ஒண்ணு சொல்லுவாரு. என்ன முடிவெடுக்க போறாங்கிறது கடைசியில தான் தெரியும். ஒருவேளை அதிமுக வந்து தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருதுன்னா தேசிய பாஜக எப்படி பார்க்கப்போ? தேசிய பாஜக எப்படி பார்த்தாலும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு அண்ணாமலை எடுத்து வச்ச வாக்குக்கு உரிய சீட்டை வாங்காம பாஜக ஒரு 3%, 4% வாக்குக்குள்ள 25-30 சீட்டு வாங்கினா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணுவார். அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல மோடி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. 11 ஆண்டுகள்ல ஒரு எதியூரப்பாவையோ, ஒரு கல்யாண் சிங்கையோ, ஒரு மதான்லால் குரானாவையோ, ஒரு சங்கர் சிங் வகேலாவையோ, ஒரு உமாபாரதியோ மோடி பார்க்கல. அது மோடிக்கு ஆளுமை, மோடிக்கு திறமை. அது ஒரு எம்பி சீட்டு கூட இல்லாத இந்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு பின்னடைவு மோடிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை ப்ரொபோசலை மோடி மதிக்கிறாரு. உங்க ப்ரொபோசலை நாங்க மதிக்கிறோம், உங்களோட கருத்தை மீறி நாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டேங்கிறத பிஎம்ஓல இருந்து அண்ணாமலைக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அசூரன்ஸ் வீழ்த்தணும்னா வந்து ஒட்டுமொத்தமா இருந்தாதானே அதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா வாக்குகள் பிரியுதுல. அப்போ திமுக வீழ்த்தணுங்கிறதுல வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி 2021 ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டுதான் அணைக்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ப்ரோ மோடியா நான் திங்க் பண்றேன், ஆன்டி ஸ்டாலினா நான் திங்க் பண்ணல. காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போகாம இருக்கிறது தான் மோடிக்கு நல்லதுன்னு. கடைசியில் யார் சொன்னது நடந்தது? குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, பொன்னாரு, ஹெச்ராஜா, இவங்க சொன்னதெல்லாம் நடக்கல. மோடிக்கு எது நன்மையோ அதுதானே நடந்தது. இந்த கரூர் விஷயத்திலே நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொன்னாங்க? நயனார் சொன்னது, அண்ணாமலை சொன்னது, மற்றவங்க சொல்றதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் மோடிக்கு ஆளா வந்திருக்கேன்னு சொன்னவங்க மாநில அரசுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் சொல்லாம தானே போனாரு. ஸோ மத்திய டெல்லி பாஜகவில் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா பார்க்கும்போது ஒரு விதமாக பார்க்குறாங்க, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பார்க்கும்போது காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுக தான் பாஜகவுக்கு எதிரியே தவிர ஸ்டாலினே எதிரின்னு சில 13 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்து முழுக்க தவறு. ஓகே, இப்போ வந்து தாவேக்காவை வைத்து பாஜகவுக்கு இபிஎஸ் வந்து செக் வைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா வைப்பார். அதுலதான் அண்ணாமலை அலர்ட் ஆயிட்டாரு, மோடி லாயலிஸ்ட் அலர்ட் ஆயிட்டாங்க, பிஎம்ஓ அலர்ட் ஆயிட்டாங்க, ஐபில பிஎம்ஓ அதை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பலன் நிரூபிக்காத விஜய் வச்சு விஜய் வாராரு, விஜய் பாஜகவோட குறைஞ்ச சீட்டுக்கு சம்மதிக்க மாட்டாரு, அதனால நீங்க குறைஞ்ச சீட்டுக்கு கொண்டு சம்மதிங்க, நான் அதிக சீட்டு கொடுத்து விஜய சேர்க்கணுங்கிறன்னு எடப்பாடி கண்டிப்பா
பாஜக தலையில மிளகா தடவை பார்ப்பாரு, ம். ஏமாத்த பார்ப்பாரு. ம். ஏற்கனவே அப்படித்தானே அவரு முருகன் தமிழிசை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. ம். முருகன் 20 எம்எல்ஏ தானே வாங்கினாரு, தமிழிசை 5 எம்பி தானே வாங்கினாங்க. கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னதும் தமிழிசை பதறிட்டாங்க, கூட்டணியே வேண்டானதும் பதறிட்டாங்க. ஐயா கூட்டணி கொடுங்க, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவர் 20%. ம். சீமானுக்கு கீழே கன்னியாகுமரியில் போயிருக்காரு, அவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இப்போ புதுச்சேரியில் போயிருக்காரு, விளவங்கோட்டில் போயிருக்காரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமானுக்கு கீழே 4வது போயிருக்கிறாரு. இதை அண்ணாமலை பிடிச்சிக்கிட்டாரு. அண்ணாமலை 11.4 20 அட்லீஸ்ட் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல உறுதியா இருக்காரு. இதை விஜய் வச்சு மற்றவங்களை வச்செல்லாம் யாராவது அதை ஓவர் கம் பண்ண நினைச்சாங்கன்னா அந்த பின்னடைவு அண்ணாமலைக்கு. அதான் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. 3% உள்ள ஒரு கட்சியா பாஜக போயிட்டுன்னா நிர்மலா சீதாராமன், தமிழிசை, வானதி, நயினாரு, இவரு எல்முருகன், இப்படி ஹெச்ராஜா இதுல இருக்கு. இப்படி ஒரு 7-8 பேருக்கான பொன்னார் 7-8 பேருக்கான ஓட்டு தான் 3%. ஆனா 8 பேர்ல ஒருத்தர் அண்ணாமலை, 8 பேரோட மொத்த ஷேர் 3%. அதுல ஒரு அண்ணாமலைன்னு சொல்றதை விட அவரு 2க்கு 1 ரெட்டலையும் இது தாமரை இல்லைன்னா தனிச்சு அவரு நின்னாலே பாஜகவோட 2 மடங்கு ஓட்டு அவரால் எடுக்க முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக, தாவேகா இருக்கிறது ரொம்ப டஃபா இருக்குமா, இல்ல அதிமுக தாவேகா மட்டுமே ஒரு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் எது டஃபா இருக்கு? என்ன பொறுத்தவரை தாவேகா வந்து அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா அதிமுக தலைவர்கள் வந்து பாஜகவுடனான கூட்டணிக்கு முன்பு தாவேகாவை தானே ரொம்ப மெயினா பார்த்தாங்க. கண்டிப்பா பார்த்தாங்க. பார்த்தவங்க கடைசியா பல நிரூபிக்காத தாவேகாவா, என்டிஏ வாட்டு 18, பாஜகவா 11.4 உள்ள பாஜகவான்னு சொல்லும் போது சீமான் சொல்றது மாதிரி மோடி சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 3வது பேருங்கிற அச்சத்துல தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாறி மக்களவையிலே போயிருக்கலாம். 15 எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும், 2 மந்திரி கிடைச்சிருக்கும். பாஜக பிரயோஜனம் இல்லாத சட்டசபைக்கு போயிருக்கிறாருன்னா அந்த 18 8 முன்னிறுத்தி அந்த 20 3வது தள்ளிடுவாங்கங்கிற அச்சத்துல எடப்பாடி போயிருக்கிறாருங்கிற கருத்தை தமிழக ஊடகம் யாரும் பேசல, அனலிஸ்ட் யாரும் பேசல. பட் எடப்பாடியோட அந்த மூவுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாங்கிறதா என்னோட பார்வை. இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எப்படி எதுவும் வரணும், ஆனா இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளர் இருக்கக்கூடாதுங்கிற டோனெல்லாம் பேசுறாரு. அதிமுக தாவேகா வரும் பட்சத்தில் டிடிவிக்கு இன்னும் மிகப்பெரிய சிக்கலா மாறுமா, எப்படி நம்ம பார்க்கலாம்? அண்ணாமலை டிடிவி பிஎம்ஓல ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அது கடைசி கட்டத்தில் வரலாம், எப்படி இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து டிடிவி எடப்பாடியை வீழ்த்தினதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவர் தான் இவரு விஜய் வந்து தனித்து ஸ்டெடியா நின்றுட மாட்டாரு, வளைஞ்சு விழுந்துருவாரு, எடப்பாடி கிட்ட விழுந்துருவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல தான் இந்த கரூர் இஷ்யூவிலே வந்து தினகரன் தன் முடிவு எடுத்தாரு. தினகரன் முடிவுக்கு பிறகுதான் அண்ணாமலையும் தனக்கு எதிராக உள்ள சதி வலன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரைட் ட்ராக்ல அண்ணாமலையும் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி முதல்வருங்கிறதுக்கு என்டிஏவோட பழைய பார்ட்னர்ஸ் மத்தியில ஒப்புதல் இல்லை. தாவேகா தரப்பு, விஜய் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் வந்து தொலைபேசியில் பேசினாங்க அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் அடிப்படையில் என்னவா இருக்கு? நான் சம்பவங்களின் அடிப்படையில் நான் பார்க்குறேன், ஜீவா சொல்றது உண்மையா இருக்கலாம். ஏன்னா 7-8 நாள் ஆகியும் தன் ரசிகர்கள் தன்னோட சபார்டினேட் போல்சாட்டு எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடி அசைக்கிறத விஜய் வந்து இதுவரை கண்டிக்கல, தவறுன்னு சொல்லல, தலைமையோட அனுமதி இல்லாம நடக்குங்கிறத அவர் பறைசாற்றல. ஆனா அதிமுகவுடைய தொண்டர்கள் கிட்ட கொடியை கொடுத்து அசைக்க சொன்னாங்கிறது எல்லாமே நம்ம அந்த செய்திகளை பாக்குறோம்ல, புகைப்படம். அப்படின்னா மிகப்பெரிய அயோக்கியத்தனம். விஜய் அரசியல்ல பலம் நிரூபிக்க விடாம விஜயை காலி பண்ணக்கூடிய ஒரு சதி திட்டம். அது ஃபர்ஸ்ட் நாள். நேத்து பார்க்கும்போது நேரடியா தொண்டர்களே சொல்றாங்க, எனக்கு வந்து இபிஎஸ் பிடிக்கும், ஸோ அதனால நான் வந்து கொடியோட வந்து நிக்கிறேன் அப்படின்னா ஒரு பெண்மணி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இது வந்து விஜய் ரசிகர்கள்ல இபிஎஸ் பிடிச்சவங்க எல்லாம் போறாங்க, பிடிக்காதவங்க வேற திசையில போவாங்க. இப்போ ஒரு வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்கள் வந்து இபிஎஸ் வரட்டு, தங்கள் ஜாதி ஆதிக்கம் அதனால நிலைநாட்டப்படும் விஜய் ரசிகர்களை போகலாம். ஆனா பறையர், செங்குந்தர், உடையார், வெள்ளாளர், யாதவர், அகமுடையார், கள்ளர் போன்றவங்க எதிராக போகலாம். இது தூத்துக்குடியில் இருந்த ஒரு ரசிகர் முக்குலத்தோர்னு தெரியுது, 11 தோல்வி பழனிசாமியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு முகநூலில் போட்டிருக்கிறாரு. அப்போ 10.5% கொடுத்த எடப்பாடியை நாங்கள் ஆதரிப்போம்னு கொடி பிடிச்சிக்கிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பெண்ணகரம், தர்மபுரியில் போகிறாங்க. இன்னும் சந்திரசேகரன் ஒரு தொழிலதிபர் வந்து தாவேக்காவில் உள்ள இளைஞர்களை
அழைத்து அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய இடத்துல கவனித்து எடப்பாடி கூட்டத்துக்கு கொடி கொடுத்து அனுப்புனாருங்கிற ஒரு தகவல்களும் எனக்கு தருமபுரி மாவட்டத்திலிருந்து என்னுடைய நேர்மறை சமூக நீதி அமைப்பில் உள்ள அகமுடையார் சங்கத்தை சேர்ந்தவங்க இந்த தகவல்களை சொல்றாங்க. ஸோ இதுல விஜய் மன்றத்தை டிவைட் பண்ணிட்டாரு. விஜய் வந்து இந்த விஷயத்துல அமைதியா இருக்கும் பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை கொண்டு போய் விடும் தாவேக்காவை? பார்கெனிங்கும் அடிச்சிடும். நாளைக்கு தனிச்சு போட்டி போடும்போதும் சிக்கலாயிரும். இப்ப தனிச்சு போட்டி போடுறது சிக்கல்னு புரிஞ்சுக்கிட்டு தான் தனிச்சு போட்டியிட மாட்டாரு. இந்த பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வெள்ளம் கொடுத்து சாகடிக்கிறார். ஸோ உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணணும். இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து உடனடியாக வந்து அது யார் பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளரா இல்லை ஒரு ஒரு ஒன்றியத்தில் இருக்காங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். அதில் மன வலிமை இழந்த ரசிகர்களும் நாம தனிச்சு நின்னோம்னா பெருசாக ஓட்டு வராது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2ஆம் கட்டத்தில் உள்ள யாருமே தனிச்சு நிற்கிறதுக்கு தயார் இல்லை, பணம் செலவழிக்கிறதுக்கு தயார் இல்லை. ஒரு எடப்பாடி கூட்டணி இருந்ததுன்னா நமக்கு சீட்டும் வந்துடும், நமக்கு பணமும் எடப்பாடி இருந்து வந்துடும்னு தான் அரசியலில் நிற்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். விஜய்கிட்டே இந்த பாசிட்டிவான எந்த கொள்கைகளும் இல்லை. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா 39 பேரை நீங்கள் 24 தயார் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க 39 பேருமே 3-4 கோடி ரூபா செலவழித்து நம்ம 214 ஒருத்தன் ஆயிரலான்னு தோத்தாலும் பரவாயில்லன்னு களத்துக்குள்ளே இறங்கியிருப்பாங்க. தங்கள் பலத்தை காட்டியிருப்பாங்க. 6 தொகுதியில் எதில் அதிகம் ஓட்டு எடுத்தாரோ அந்த தொகுதியை கூட்டணியில் கேட்டு பெற்று விஜயகாந்த் கிட்ட 29 ஒரு எம்எல்ஏ ஆன மாதிரி நம்ம 39 வரும் ஆகலான்னு 39 வரும் நம்பிக்கையில் இருந்திருப்பான். இன்னைக்கு 214 தொகுதியில் போட்டியிட்டு 214க்குள்ள ஓட்டு எடுத்து 39க்குள்ள எப்படி என்டர் பண்றதுங்கிறதுல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இது வியாபார அரசியல். வியாபாரம் தான் இன்னைக்கு அரசியல். அரசியலை வியாபாரமாக தான் தலைவர்கள் பார்க்குறாங்க. மாடர்ன் பொலிட்டிக்ஸ், ராஜாஜி அரசியலை பார்த்த காலகட்டம் வேற, இந்திரா காந்தி பார்த்த காலகட்டம் வேற. இப்போ நோ வேல்யூ சிஸ்டங்கிற அளவுக்கு அரசியல் போயிட்டு இருக்குது. அப்போ தனக்கு என்ன லாபம் இல்லைங்காத போது, விஜய்கிட்ட நேரடி கான்டாக்ட் இல்லாத போது, புஷிகிட்ட மட்டுமே கான்டாக்ட் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்கள் காரில் வேணா விஜய்க்கு அந்த கொடி அந்த கலரை போடலாமே தவிர கேண்டிடேட் ஆகி பணம் செலவழிக்கிறதுக்கு மாநில நிர்வாகி உட்பட மாவட்ட லெவலில் யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் சம்பவத்தை நான் இந்த தொகுதியில் கேண்டிடேட் ஆகும் நம்பிக்கையோட ஒரு 1000 பேரை திரட்டி ஒரு மௌன ஊர்வலம், ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு ஆர்ப்பாட்டம், எதுவும் கூட செய்யாத ஒரு கட்சி ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு தேங்கி போன நிலைமை தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பலகீனம் வெளிச்சமாகும் போது இந்த பலகீனத்தை தனக்கு பலமாக்கி விஜய நிலைகுலைய வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப விஜய் ஒரு அறிக்கை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னோம்னா அது ஸ்டாலின் தரப்பு ஒருவேளை விஜயை கிராக் டவுன் பண்ணிடுவாங்களோ, வேகமா வந்துருவாங்களோங்கிற அச்சம் விஜய் தரப்பு இருக்குது. இல்ல ஒரு பக்கம் வந்து கைது செய்யப்படல, விஜய் விட்டுறலாம், விஜய் இல்லாமல் மற்ற தலைவர்களை வந்து கைது செய்யறதுக்கே திமுக அரசு இவ்வளவு நாட்டில் எடுத்துக்கிறதுக்கான காரணம்ங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? கிளீனா பொலிட்டிக்கல் மூவ் தான். விஜய் தனிச்சு நிற்கிறது தனக்கு லாபம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. 2011 ஜெயசீலன் மூலமா மன்றத்தை உடைச்சி விஜய் அனில் மாதிரி உதவுனாரு. 14 ஜெயலலிதா கிட்ட தலைவா படத்துல பிரச்சனை வரும்போதும் மோடியை தான் போய் பார்த்தாரு. அப்போ கலைஞரே ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள பிரச்சனை, இவர் எங்க ஆளா இருந்தவர் மாறி போய் என்னைக்கோ போயிட்டாரு. சிவாஜி கணேசன் திருப்பதியில சாமி கும்பிட்டு திமுக விட்டு போனது மாதிரி 11ல் சத்யன் தேட்டர்ல மன்மத அன்பு கமலஹாசன் திரிஷா படத்துக்கு தான் தேட்டர் கொடுப்போன்னு உதயநிதி சொல்லும் போதே இவர் பிரிஞ்சு வந்த காலகட்டத்தில இருந்து அனில் மாதிரி அரசியல் ரீதியா ஜெயலலிதா அம்மையாருக்கு உதவுன நாள்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கிறத திமுக தெளிவா மெயின்டைன் பண்றாங்க. அப்ப எங்களுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இல்லை, விஜய் எங்கள் எதிரின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு எதிராக நின்று அதிமுக பலகீனப்படுத்தி தான் அந்த ஓட்டை எடுப்பாரு. புரியுது. ஆனா விஜயை கைது பண்றது வந்து சிக்கலா வரும், பெரிய அளவிலான எதிரொலிக்குங்கிறது ஓகே. அடுத்த கட்ட தலைவர்களே வந்து கைது பண்ணல, அது நீதிமன்றம் சொல்லி கைது பண்ண நினைக்கிறாங்களா? நீதிமன்றம் சொன்னாலும் வேற வழி இல்லாம இழுத்து தான், விருப்பம் இல்லாம தான் கைது பண்ணுவாங்க. கைது பண்ணக்கூடியவங்களையும் ரொம்ப சிறப்பாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. காரணம், விஜயையும் விஜய்க்கு ரசிகர்களையும் செக்ரிகேட் பண்ண ஸ்டாலின் விரும்புறாரு. விஜய் உதயநிதி மேலுள்ள வன்மத்துல சீமான்கிட்ட பேசினதெல்லாம் அவருக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் மேல போகும்போது கடைசி கட்டத்தில் எடப்பாடிய முதல்வர்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. அப்படி எடப்பாடிய விஜய் முதல்வர்னு சொன்னாலும் விஜய்க்கு இதுவரை வாக்களிக்காத அவருடைய அபிமானிகள் எடப்பாடிக்கு வாக்களிக்க கூடாது, மேக்சிமம் அதை டைலூட் பண்ணணும். அந்த வியூகத்தை தான்
ஸ்டாலின் செய்கிறாரு. அதே வேளையில் விஜய் உறுதியாக தனிச்சு நிற்பாருன்னா அவர் கிராக் டவுன் பண்ணுவார். நீங்கள் வளர்ந்துக்கிட்ட கூட போங்க, தனிச்சு நின்னுங்க, வாக்கெடுங்க, என்ன பெருசாக பாதிக்காது. எடப்பாடிக்கு 4 ஓட்டு பாதிச்சா எனக்கு 1 ஓட்டு தான் பாதிக்கும். அது என் எதிரி, டைரக்ட் எதிரி எடப்பாடிக்கோட பெருத்த நஷ்டமாக இருக்கும். அதை நான் வரவேற்கிறேன்னு ஸ்டாலின் செயல்படுவார். ஆனால் நீங்கள் பிரச்சார பீரங்கியாட்டு பலம் நிரூபிக்காமலே எடப்பாடி ஆதரிச்சுருவீங்கன்னா அது ஸ்டாலினுக்கு 1 ஓட்டோ 2 ஓட்டோ நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஸ்டாலின் தனக்கு தேவையில்லை. எதிரி எடப்பாடிக்கு எந்த வகையிலுமே கூட விஜய் பிளஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்படியே போனாலும் அதோட தாக்கம் மிக மிக குறைவா இருக்கணும்னு ஸ்டாலின் நுணுக்கமான அரசியல்வாதியாட்டு டீல் பண்றாரு. இல்ல இந்த சூழலை கடந்து வர்றதுக்கு அதிமுகவுடனான கூட்டணி விஜய்க்கு தேவைப்படுதா? அது விஷயத்துல எடப்பாடி எப்படி டீல் பண்ணுவாருங்கிறத சசிகலா மேட்ட கேட்டுக்கணும், தினகரன்ட்ட கேட்டுக்கணும், ஓபிஎஸ் கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரியாம ஏமாளியா இருந்தாருன்னா மிகப்பெரிய அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் எடப்பாடி கிட்ட விஜய் சந்திப்பாருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். சந்திப்புகள் நடந்துச்சு, அது மறுப்புகளும் வந்ததை நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு குருமூர்த்தி அவர்களை சந்தித்தாருன்னு செய்தி வந்துச்சு, அவர் மறுத்தாரு. அமித்ஷா அவர்களுடன் பேசினாரு அப்படிங்கிறது வந்துச்சு, அதுவும் மறுப்புகள்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தகவல் என்னவா இருக்கு? என்ன பொறுத்தளவுல பாஜக கூட விஜய் டீல் பண்றது அவருக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கும். டீல் பண்றாங்க, அப்போ டீல் பண்றதுக்கான ஆதரவு கிடைக்கும்னு சொல்லும்போது வாலண்டரி ஆதரவாட்டு நீங்க போய் வெளியே கொடுக்கக்கூடிய ஆதரவை ஒருத்தர் ஏத்துக்கிட்டதுல என்ன தப்பு இருக்குது? ஏற்றுக்கிட்டங்கிறத கூட வெளியே சொல்ல மாட்டாரு. அதுலதான் அண்ணாமலை அலர்ட் ஆகி அடிக்கிறாரு. மேலும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அந்த பேச்சு ஸ்டாலினுக்கு 22 நோக்கி இருக்குதுங்கிறது புரியாம இருக்காது. இவரு ராகுல் காந்தி உங்களுக்கு வேணா புதுச்சேரி சிஎம்மா தரலாம், இந்தியா பிளாக்குள்ள வராருன்னு கூப்பிடுறாருன்னா அந்த 22 நோக்கியும் ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற எண்ண ஓட்டம் காங்கிரஸுக்கு இருக்கும். ஐயோ காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்டா கொடுக்குறாரு, 40 ஜெயிக்கிறாருங்கிற எண்ண ஓட்டம் மோடி நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு இருக்குங்கிறதும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெளிவா தெரியும். பட் இவங்க ஒரு இயலாமை, பலகீனம் அல்லது பேராசையில காங்கிரஸ் கிட்ட அவங்க டீல் பண்றாங்க. காங்கிரஸுக்கு ஆதரவா சில சுட்டி செய்திகளை ட்விட்டுகளை போட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த வேலைகள் செய்யறாங்க. பட் பிஜேபியோட நடவடிக்கைகளை நம்ப முடியாதுங்கிறது தமிழ்நாடு வரலாற்றுல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஏற்கனவே பிஜேபி எதிர்ப்பு உணர்வு உச்சக்கட்டத்தில் கொண்ட விஜய் பிஜேபியை நம்ப மாட்டாரு. டைம் பீயிங்க்கு பிஜேபி ஆதரவு இருக்குங்கிற தோற்றமும், நான் எடப்பாடி கூட சேர்ந்துருவோங்கிற இன்னொரு தோட்டமும் ஸ்டாலின் வேகமா போறதுக்கு தடை செய்யும்ங்கிறதான் இவங்க கணக்கு. ஆனா ஸ்டாலின் நீங்க தனிச்சு நின்றுட மாட்டேங்கிற எண்ண ஓட்டத்துல உங்களுக்கு எதிராக வேகமா செயல்பட்டு, அதாவது கலைஞர் தவறு, விஜயகாந்துக்கு மண்டபத்தை இடிச்சது கலைஞருக்கு தவறு, அந்த மாதிரி கலைஞர் செய்த தவிர பலம் நிரூபிக்காத விஜய் விஷயத்துல ஸ்டாலின் செய்யல. எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா தான் ஸ்டாலின் போறாரு. அதே பிரில்லியன்ஸோட தான் எடப்பாடியும் விஜய டைலூட் பண்றதுக்கும் அதை நிலைகுலை செய்யக்கூடிய அளவுக்கும் வீகத்தோட போறாரு. விஜயகாந்தை போல 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எப்படி திமுகவை வீழ்த்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு கூட்டணிலாம் சொல்றாங்களே, அப்படிலாம் இருக்கா? விஜயகாந்த் களத்துக்குள்ள நின்று 214 போட்டு 8.2% வாக்கு நிரூபிச்ச தலைவர். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலில் துணிச்சலா நின்று 10% வாக்க நிரூபிச்ச தலைவருங்கிறத தெரியாதவன், அல்லது சீமான் 8.2 நிரூபிச்சுட்டாருங்கிற வன்மமும் கால் புரட்சியும் கொண்டவன், நயவஞ்சகத்தனமா அயோக்கியத்தனமா உண்மையை மறைச்சு இன்னும் பெரியாருக்கு வார்த்தைகள்ல இவங்களை திட்டலாம். அந்த மாதிரி பேசக்கூடிய தவறான ஒரு தகவல். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. 2011-16 மாதிரிலாம் ஒப்பிடக்கூடாது. பிரச்சார பீரங்கியா இருக்கலாம். அவர் ராதிகா ஒரு பிரச்சார பீரங்கியா 89 கலைஞருக்கு இருந்தாரு. வடிவேலு ஒரு பிரச்சார பீரங்கியா இருந்தாரு. 67 சிவாஜி பத்மினி ஒரு பிரச்சார பீரங்கியா காமராஜுக்கு இருந்தாங்கல்ல. 89 பல நிரூபிக்காத சிவாஜி ஜானகிக்கு எதையுமே டிரான்ஸ்பர் பண்ண முடியல. இப்போ விஜய் இவங்களோட தீவிர ரசிகர்கள் கொண்ட ஒரு நடிகர். அவரோட தீவிர ரசிகர்கள் அந்த யாருக்கு பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்களுக்காக உழைப்பாங்க. இதை தாண்டி வாக்கு வங்கி எதுவுமே டிரான்ஸ்பர் ஆகாது. ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. கரூருக்கு விஜய் போறதுக்கு டிஜிபி அலுவலகத்தில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதுல 5 விதமான விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? பலத்த பாதுகாப்பு வேணுங்கிறதா அவருடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இல்ல, அவரு அனிதாவை பார்த்துட்டு வந்தாரு. தூத்துக்குடிக்கு போனாரு. இவர் அஜித்குமார்
இதுக்கு போயிட்டு வந்தாரு. அதே மாதிரி போலாம். ஆனா இதுல அண்ணாமலை கருத்து தான் கரெக்ட்டுங்கிறேன். நயினார் நாகேந்திரன் கரெக்ட் வந்து அண்ணாமலை லீடரா இருக்காரு. நம்ம எல்லாம் வெறும் பிரசிடென்ட் லெவல்ல தானே இல்ல இருக்குங்கிற போனா அவர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது எல்லாமே நயினார் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாருல்ல. இது அண்ணாமலை அமைதி பிரதேசம், யார் வேணாலும் கரூர் மக்கள் இது பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை சந்திக்கலாம். இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை கருத்து தான் நியாயமானதா நான் பாக்குறேன். பட் ஆனா அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்களே தாவேகா தரப்பு. கேட்கறது அவங்க உரிமை. ம், எந்த அளவுக்கு தேவைங்கிறத காவல்துறை முடிவு பண்ணி முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தலை காவல்துறைக்கு எதிராக விஜய் தரப்பு வைக்கிறாங்க. ம், அப்படி ஒன்றும் நடக்காதுங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்றாரு. என்ன எக்ஸ்போஸ் ஆயிட்டாருன்னா, ம். அவருக்கு ஆள் பலம் இல்ல, ம். லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல. இந்த ரெண்டுலயும் எக்ஸ்போஸ் ஆயிட்டார். ஓகே. குறிப்பிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த 2 விஷயத்துல எக்ஸ்போஸ் ரெண்டு ஆயிட்டாரு. எக்ஸ்போஸ் ஆயிட்டார். ம். சம்பவத்துல அவருக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லைங்க. ஓகே. எப்படி அது அணுகிருக்கும்? மாதிரி அதிகாரத்தையும் ஃபால்ட் இல்ல, வெறும் விபத்து தான். எப்படி அணுகிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் அவரு விமர்சகரா? கரூர்ல இருந்திருக்கணும். ம். விஜயகாந்த்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு நின்னு இருப்பாரு. ஆனா போலீஸ் தரப்பு தான் எங்களை வந்து கிளம்ப சொன்னாங்க அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறாங்க. போலீஸ் தரப்பு கிளம்ப சொன்னாதான் கண்டிப்பா நின்று இருக்கணும். ம், ம். அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் இல்ல. ஓகே. ம். ஒண்ணு, அமைப்பு பலம் இல்ல. உங்ககிட்ட இருக்கவங்க எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி சந்தர்ப்பவாதிகள், அரசியல் வியாபாரிகள். வியாபாரத்துக்கு வந்து நிற்கிறான். நீங்க எடப்பாடியிட சில சீட்டு வாங்குவீங்க, அதுல நம்ம கேண்டிடேட் ஆயிரலாம், பணமும் எடப்பாடி தருவாருன்னு நினைக்கக்கூடிய பச்சை அரசியல் வியாபாரிகளா இருக்கான். தாவேகா அதிமுக கூட்டணி தான் வந்து மிக முக்கியமான பேசுபொருளா இருக்கு. அதுல உங்களுடைய பல்வேறு பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை பதிவு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.